ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த மாதத்திலேயும் இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே ஆண்டவராகிய தேவன் நமக்கு ஒரு வாக்குத்தத்தமாக வெளிப்படுத்தல் விசேஷ புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வார்த்தையில் ஒரு வார்த்தையை சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த மாதத்திலே வாக்குத்தத்தமாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறாரு. அதாவது பூச்சக்கரத்தின் மேலே, அதாவது இந்த பூலோகத்தின் மேலே, அதாவது சுழலும் இந்த பூமியின் மேலே வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நான் உன்னை காப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை தேவனாய் கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு தருகிறாரு. பின்னால் ட்ரெயின் போயிட்டுருக்கு, சாயங்கால நேரம் ஆயிடுச்சு. அருமையானவர்களே, இது ஒரு சொல்லப்போனால் இந்த காலம் ஒரு நல்ல ஒரு மழை காலம், நல்ல சாரல் குற்றால சீசன் அப்படி இருக்க வேண்டிய ஒரு காலம். ஆனால் வெயில் கொடுமையாக இருக்குது, ஆனால் கொஞ்சம் காற்றும் இருக்குது. சரி, இந்த வருஷத்துலேயும் சீசன் மற்றும் குற்றால சீசன் மற்ற காரியங்கள் சாரலெல்லாம் அந்த கர்த்தர் நல்லா தருவார்னு சொல்லி நம்ம தொடர்ந்து ஜெபித்து கொள்ள வேண்டியது தான். அருமையானவர்களே, இந்த வசனத்தில் நாம் பார்க்கின்றோம், பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நான் உன்னை காப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை நம்ம பார்க்குறோம். ஒருவேளை இந்த பூமியில் பலவிதமான காலங்களை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், பார்க்குறோம். வேத புத்தகத்துலேயும் நம்ம நிறைய காரியத்தை நம்ம பார்க்குறோம். ஏன்னா நமக்கு எல்லாம் தெரிஞ்சதெல்லாம் மழை காலம், வெயில் காலம், பனிக்காலம் இப்படின்னு சொல்லி நம்ம நிறைய காரியத்தை நம்ம பார்ப்போம். ஆனால் பைபிளில் வேதத்துலேயும் நிறைய காலங்களை குறித்து வேதத்தில் போட்டிருக்கு. பஞ்ச காலங்கள், கொடிய காலம் வரும்னு பார்க்குறோம். அதே போல் யுத்த காலம்னு சொல்லி பார்க்குறோம். அப்புறம் கடைசி காலம் அப்படின்லாம் சொல்லி நம்ம வேதத்துலேயும் நம்ம நிறைய காலங்களை குறித்து நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த வேதம் சொல்லுகிறது, இந்த பூமி சக்கரத்தின் மேலே, அதாவது இந்த பூமிக்கு மேலே வரப்போகிற, பூமியில் வாழுகிற மனிதர்கள் வசிக்கிற இந்த பூமிக்கு மேலே வரப்போகிற இந்த சோதனை காலத்திற்கு தப்பும்படி நான் உன்னை காப்பேன் அப்படி சொல்கிறேன் ஆண்டவர். ஆமாம், ஏன் காப்பார் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தில் நீங்கள் முன்பகுதியில் வாசித்தீங்கன்னா, வசனத்தை நீங்கள் காத்து கொண்டபடியினால் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆமாம், என் பொறுமையை குறித்த வசனத்தை காத்து கொண்டபடினால் அப்படி பார்க்குறோம். அதே போல் 8ஆம் வசனத்தில், அதே அதிகாரத்தில் வெளிப்படுத்தல் 3ல் நம்ம என்ன பார்க்குறோன்னா, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியால் அப்படி சொல்லி பார்க்குறோம். திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிற, அதை ஒருத்தரும் பூட்ட மாட்டான் அப்படிலாம் சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அப்போது இந்த காலங்கள் இந்த வசனத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது, ஒருவேளை நம்ம ஒரு கடைசி காலத்துக்குள்ளே வந்துட்டோம், ஆண்டுடைய வருகையும் சீக்கிரமாக இருக்க போது, இதெல்லாம் நம்ம அறிந்திருக்கிறோம். வேத புத்தகத்தில் பல பகுதிகளை நம்ம தியானித்து பார்க்கின்ற பொழுது இதெல்லாம் நம்ம அறிஞ்சிருக்கிறோம். அப்போ இந்த நாளில் ஆண்டவர் இந்த வார்த்தையை தாராரு, பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற ஒரு சோதனை காலத்துக்கு தப்பும்படி. அப்போ சோதனை காலம் இல்லையா, ஒரு சோதனை காலம் இந்த பூமிக்கு மேலே வரப்போகுது. அதுதான் உண்மை. அதான் பைபிள் இவ்விதமாக அந்த வெளிப்படுத்தல் விசேஷ புஸ்தகத்தில் இவ்விதமாக சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். அதுதான் இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமாக தாரார். அப்போ இந்த சோதனை காலத்திற்கு வரப்போகிற இந்த பூச்சக்கரத்தின் மேலெங்கும், பூச்சக்கரம்னு ஏன் சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒருவேளை நான் நினைக்கிறேன், பூமி சுழலுதில்ல ஒரு சக்கரம் மாதிரி, அதாவது அந்த பூச்சக்கரத்தின் மேலே, அந்த பூமியின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு, ஒருவேளை அந்த பூமியில் கால கடைசியாக இருக்கிறதுனால பலவிதமான சோதனை காலங்கள் கடந்து வரலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, சோதனை காலத்திற்கு வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நான் உன்னை காப்பேன். அருமையானவர்களே, ஆண்டவர் இந்த மாதத்தில் மாத்திரமல்ல, தொடர்ந்து நம்மை காப்பதற்கு பறந்து காக்கிற பட்சியைப் போல உன்னை காத்து தப்ப பண்ணுவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருப்பது போல, ஆண்டவர் நம்மை நடத்துவதற்கு, காப்பதற்கு, பாதுகாப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அருமையானவர்களே, ஒருவேளை இந்த உலகத்தில் பலவிதமான சோதனை காலங்கள் கடந்து வரப்போகிறது. அதுதான் உண்மை. வேதத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அதுக்கு அடையாளமாக, அவனுடைய வருகைக்கு அடையாளமாக, இந்த உலகத்தினுடைய அழிவுக்கு அடையாளமாக உலகத்தில் பலவிதமான காரியங்கள் நடந்து கொண்டிருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். மத்திய எழுதுகிற சுவிசேஷ புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தை முழுசும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவனுடைய வருகை குறித்து நம்ம பார்க்கலாம். சீசர்கள் போய் ஏசப்பட்ட அதை குறித்து கேட்கிறதை பார்க்குறோம். அப்போ பல காரியங்களை
ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்குறோம். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீங்க. ராஜ்யங்களுக்கு விரோதமாக ராஜ்யம் எழும்போம். அவருக்கு சுற்றி சுற்றி சண்டை, சுற்றி சுற்றி பிரச்சனை, போர், யுத்தம். ஒரு யுத்த காலத்துக்குள்ளே இந்த உலகம் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு பஞ்ச காலம் வேற. அநேக நாடுகளில் பஞ்சம், சுற்றி சுற்றி பார்த்தா பஞ்சம். இலங்கையில் பார்த்திங்கன்னா விலைவாசி அதிகமாகி போச்சு, பொருளாதார நெருக்கடி. பாகிஸ்தானில் விதமான காரியங்கள், சோமாலியாவில் அந்த மாதிரி காரியங்கள், இன்னும் உக்ரைன், ரஷ்யா, இதே போல் பல நாடுகளில் பலவிதமான காரியங்கள். பங்களாதேஷ் பக்கத்தில் நம்மளை சுற்றி கூட, நம்ம நாட்டில் கூட சில இடங்களில் அவிதமான காரியங்களை நம்ம பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. அருமையானவர்களே, நம்ம நாடு ஏதோ ஆண்டுடைய கிருபையினால் எல்லோரும் நீங்கள் ஜெபிக்கிறதுனால ஆண்டவர் கிருபையாக நடத்திட்டு வர்றார் இல்லையா? கடந்த காலங்களில் கூட அந்த யுத்த நாட்களில் ஈரான் மற்றும் இஸ்ரேல் அமெரிக்கா யுத்த காலங்களில் கேஸு மற்றும் பெட்ரோல் இதெல்லாம் தட்டுப்பாடு ரொம்ப நெருக்கி வந்த காலங்களில் கூட ஆண்டவர் நம்முடைய தேசத்தை காத்துக்கிட்டார். அருமையானவர்களே, கொஞ்சம் விலைவாசி கொஞ்சம் எகிரி போயிருந்தால் கூட ஆண்டவர் கிருபையாக நம்ம நடத்திட்டு வராரு. அதான் உண்மை. அப்போ அருமையானவர்களே, ஆண்டவர் சொல்கிறாரு, வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் அப்படி சொல்கிறார் ஆண்டவர். அருமையானவர்களே, தொடர்ந்து நம்ம ஆண்டவர் நம்பி நம்ம ஜீவிப்போம். தேவன் நம்ம நிச்சயமாக நடத்துவார். அதான் நீங்கள் சங்கீத புத்தகத்தில் 31ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் தாவீது என்கிற பக்தன் இவ்விதமாய் அழகாய் சொல்லுகிறதை பார்க்கின்றோம். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. பூமியில் என்னென்ன நடக்கட்டியா, உலகம் எங்கு எதனால் நடந்துட்டு போட்டோம், ஆனால் என்னுடைய காலங்கள் கரத்தில் இருக்குது, உம்முடைய கரத்தில் இருக்குது, தேவனே உம்முடைய கரத்தில் இருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லுகிற நல்ல காரியத்தை நம்ம பார்க்கிறோம். விசுவாச அறிக்கையை நம்ம பார்க்கிறோம். நம்பிக்கையோடு அங்கு அந்த பாடலை பாடுகிறதை நாம் பார்க்கின்றோம் சங்கீத புத்தகத்தில். அருமையானவர்களே, ஒரு காலம் கொடிய காலமாக வரலாம், மாறலாம். சோதனை காலங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. வசனம் கிடைக்காத பஞ்சம் இந்த தேசத்தில் உருவாகுன்னு சொல்கிறது. பஞ்சங்கள் உண்டாகும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். உலக பிரகாரமாக வேதத்தில் போடப்பட்டிருக்கு. அருமையானவர்களே, எப்படிப்பட்ட ஒரு காலமாக இருந்தாலும் இந்த தாவீதை போல காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு, நம்ம நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு, முழு விசுவாசத்தோடு நாம் முன்னேறி செல்வோம். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் காத்திருப்போம். ஆண்டவருடைய வருகையை நம்ம எதிர்நோக்கி இருப்போம். தேவன் அற்புதமாக நம்ம நடத்துவார். தேவனுடைய வருகை வரைக்கும் அல்லது நம்முடைய மரணம் வரைக்கும் தேவன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நடத்துவதற்கு, நாம் ஜெபிக்கிற, வேண்டிக் கொள்கிற, விண்ணப்பிக்கிற காரியங்களிலே பதில் தருவதற்கு ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். நாம் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அருமையானவர்களே, அது எந்த காலமாக இருந்தாலும் சரி, எல்லா காலத்திற்கும் உங்களையும் எங்களையும் தேவனாய் கர்த்தர் நம்முடைய தேசத்தையும் தேச ஜனங்களையும் தேவ பிள்ளைகளையும் ஆண்டவர் காத்து நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அவரையே நம்புவோம், அவரை சார்ந்து கொள்வோம். தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். காட் பிளஸ் யூ.